உன் காசு எனக்கு முழுசா வேணாம், ஆளுக்கு பப்பாதி, அதான் முறை. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முறை பேச வந்திருக்காண்டா மாமன். மாயக்கா வீடு தேடி அடிச்சு பத்துக்கடா இந்த பக்கிகளை. யார பார்த்து சொன்னா கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, உட்கார்ந்து பேசலாம். சாமி, நேத்து வந்தவன் ஆழம் தெரியாத உனக்கு முக்கி எடுத்துருவேன். இந்த மாதிரி பேச என்னடா அவகிட்ட பேச்சு? வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. உள்ள போங்க போங்க. இருக்கு உனக்கு சேட்டுக்கு ஆப்பு. போடா போடா, எல்லாத்தையும் பாட்டு போட்டானே வந்திருக்கான் அந்த மாயக்கா. ஐயரு சேர்க்க வைக்கிற பஞ்சாயத்தை தேவர்கிட்ட போடா டே போடா. என்னக்கா இது, எதுக்கு போய் சண்டை போட்டுட்டு? இவன் புத்தி தெரியாது. எங்கடா ஓட்ட கடைக்கும் உள்ளார வந்து உட்காரலான்னு பாக்குறான். என்ன இங்க ஒண்ணும் நடக்காது. இது எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை, நாங்க தீர்த்துப்போம். எஸ்பி கிட்ட சொல்லுங்க, பந்தோபஸ்தெல்லாம் போட்டு பிரச்சனையை பெருசாக்க வேணான்னு. போலாம் போங்க. சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் என்னடா? நான் யாரும் தெரியுமல்ல? எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க? பஞ்சாயத்து வர சொல்லிட்டு அவனுங்க பாட்டு பேசிட்டு இருக்கானுங்க பாரு. ஏய் நீங்க வாயை பொத்துக்கடா. பொத்துக்கடா. அவனுங்க பேசுறானுங்க, நீங்க கூட சேர்ந்து பேசிட்டு. வாயை மூடுங்கடா. சொல்றேன்ல. அது யார் அவன்? சும்மா இருடா. மாயக்கா வாய் விடு. வாயை மூடுடா. நிறுத்துடா. குருமாத்தே, முதல்ல நான் சொல்றத காது கொடுத்து கேக்குறியா? இந்த பிரச்சனையை முதல்ல என் காதுல போட்டுக்கணும்ல, அதை பண்ணியாடா. அதுவும் முத தப்பு. ரெண்டாவது தப்பு மாயக்கா வீட்டுல போய் எகிர்னது. ஏண்டா நீ பார்த்து வச்ச இடத்த விட்டுட்டு அந்த சேட்டு தியேட்டர் வாங்கினா அதுக்கு மாயக்கா என்னடா பண்ணுவா? ஒண்ணும் பண்ண வேண்டாம், என் பக்கம் மட்டும் கொடுக்க சொல்லுங்க. அட ஜாரா இவன் கேனத்தனமா பேசிக்கிட்டு. அதான் முடியாதுன்னு சொல்லியாச்சுல. இரு, பஞ்சாயத்து வச்சுட்ட, தேவர் சொல்லட்டும். ரைஸ் மில்ல வித்துனா 2 லட்சம் ரூபாய் சுளையா கிடைச்சிருக்கும்ல, இப்போ நின்னு போச்சல. அட 2 லட்சம் அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பா? சாமி நீ பேசாத, சாமியை சொன்னா அக்காவுக்கு இந்த கோவம் வருது. அக்காவை வந்து சாமி வச்சிருக்காப்புல போல இருக்கு. அவனை பத்தி ஊரே நாரிட்டு இருக்கேன். சாமி விட்டு அடிக்கிறத ஆளாக்கிட்டியா? பாத்துக்கிறேன். சாமி சாமி வச்சு எங்கால அடிக்கிறவங்க ஆளாக்கிட்டல. இப்ப ஊர் ரெண்டு படி போச்சல. நீயா நானா பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன். மழை நேரம் கட்டிங்க கரெக்ட் பண்ணலாம்னா அக்கா இங்கே ஒன்று வந்து விட்டுருச்சு. நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய கிளப்பு கிடையா? இங்கே வர்றா படிச்சதில்ல, அதுதான் டீசெண்டாக கொண்டு வந்துருச்சு. கொக்கி இங்கே வர்றா உலக உருண்டை. நம்ம ஊர் எங்கேன்னு பார்த்து சொல்றா. உருண்டைக்குள்ள இவ்வளோ பெரிய பல்பா? மானத்தை வாங்காத உட்காரு. சரி வந்தாச்சுல்ல, விஷயத்தை சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரீட். எதுக்கு? யோசிச்சு பாருங்களேன். டேய் யோசிச்சு பாருங்களேடா. பார்த்துருவான். பிறந்த நாளா? ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சோ? விடு சாமி, நேற்று எங்க அக்காவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அதே நினப்புல இருந்துட்டேன். மன்னிச்சுக்க சாமி, மறுபடிக்கு யோசிக்கிறேன். இது கூட யோசிக்க தெரியலையா? இதெல்லாம் மகளுக்கு தெரியும். எங்க கல்லாப்பட்டி இருக்கு, எப்படி துறக்கலாம், எவ்வளவு தேரும், எடுத்தா எந்த வழியா எஸ் ஆகலாம், இதைனா கேளுக்கா. இதை விட்டுட்டு எதோ கேட்டுக்கிட்டு இருக்க. உங்களுக்கும் தெரியலையா? சாமி முதல்ல சார்பா தாக்கா இருந்துச்சு, எங்களோட வந்து சேர்ந்துச்சுல்ல சாவாசம். சாமி சப்பையா போச்சு. அதுக்கா எங்களை தப்பா நினைக்காக்கா, மறுபடிக்கு யோசிக்கிறேன்.
ப்ளீஸ் நீயே சொல்லிட. ஏய் நாங்க பிடிக்க மாட்டோம்மா. நாங்க என்ன லூசு குத்தியாங்களா? என்னது? அடாடாடாடாடா, இருக்காங்களாப்பா. இது வேறயா? வளவளன்னு இருக்காங்க. அக்கா 4 வார்த்தை நறுக்குன்னு பொட்டில் அடிச்சாப்புல ஒத்த வரியில சொல்லக்கா. கருமம். நான் தான் உங்களுக்கு கை கொடுக்கணும். எப்போ ட்ரைனிங் போற? இன்னும் 2 நாள்ல போகணும். ஏய் என்ன? ஆமா அக்கா போலீஸ் உடுப்புல எப்படி இருப்பான்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்து. ஏய், பணத்தை என்னம்மா மலமலன்னு கட்டி வச்சமான்னு இருக்கணும். சாமி, இந்த பயல்களுக்கு ரூபாய் கூட என்ன தெரியல. உங்களுக்கு சாமி, ஏய், என்னடா இது? சாமி ஏதோ ரோஷனில உட்காந்துருக்கு. பின்ன என்னக்கா, பொழுது விடிஞ்சதுல நம்ம கூடயே சுத்திட்டு இருக்காப்ல. அதுக்கும் 4 வெளி வேலை இருக்கும் இல்லையா? என்ன வேலை? அந்த புள்ள 8 மணிக்கு திண்டுக்கலுக்கு ட்ரைனிங் போதில்ல, போய் வழியான பண்ணும்ல சாமி. அடியாத்தி, இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் சாமி? அட சாமி, இதை சொல்லியிருக்கலாம்ல. டைம் ஆச்சு, கிளம்புங்க. வழி அனுப்பி வச்சுட்டு வாங்க. சந்தோஷத்தை பாரு. இந்த சாமி செலவு பணம் இருக்குதா? எங்க இருந்து இருக்க போது? இந்தாங்க, இத புடிங்க. புள்ளைக்கு வழி செலவு கொடுத்து அனுப்புங்க. புடிங்க. அது என்ன கேக்குதோ வாங்கி கொடுத்து அனுப்புங்க. இந்தாங்க சாமி. ஏன் சாமி, பொட்ட புள்ளைய பார்க்க போகும்போது வெறுங்கையோட போறது? ஏய் பழனி, அந்த பூ கொண்டாடா. வந்துட்டேக்கா. நல்லறே வச்சு விட்டு அனுப்புங்க. ஏய், உங்களுக்கு என்னடாச்சு? அந்த கர்மாந்தரம் தான் எங்களுக்கு இல்லையா ஆச்சு. சாமி கூட போய் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா அதுவும் இல்லாம போச்சு. இது வேறயா? போங்க போங்க போங்க, நீங்க போயிட்டு வாங்க. போங்க போங்க. ஏய் பாத்து. ஏய் என்னக்கா? போயிட்டு வாங்க. சரிக்கா. Hey!